எல்லாரும் வாய மூடிக்கிட்டு உள்ள போங்க. இது என்ன தெரியுமா? விஷம். குடிச்சா 10 செகண்ட் தான், பட்டுன்னு உயிர் போயிடும். ஐயோ, போய் சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பேசி சம்பந்தம் பண்ணிட்டு வாங்க. வரும்போது எனக்கு ஒரு பெரிய ரோஜா பூ மாலையா வாங்கிட்டு வாங்க. அப்படியே சங்கு சவுண்டி மேளம் எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? பொண்ணு பார்க்க போறது ஒரு குத்தமாமா? அதுக்கு நீங்க விஷத்தை குடிக்கிற அளவுக்கா போகணும்? யாருக்கு பொண்ணு பார்க்க போற? ஆகாஷ்கா? ஆண்டாள், சித்து கூட நம்ம பேரன் தானே. ஓ, உங்களுக்கு சித்துன்னு ஒரு பேரன் இருக்கானா? எனக்கு தெரியாதே. எங்க இருக்காம? அம்மா, சித்து எனக்கு பிறந்தவம்மா. நான் அவனுக்கு அப்பாங்கிற முறையில அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும்லம்மா. நான் தான் தாராளமா போய் செய்யன்னு சொல்லிட்டேனேப்பா. அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிற? போக்கண்ணா, மாதவிய கூட்டிட்டு போ. அப்படியே உன் மக ஆகாஷையும் கூட்டிட்டு போ, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போ. நான் ஒன்னும் தடுக்கலையே. போன்னு தானே சொல்றேன். என்ன, போயிட்டு வரும்போது ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மாலை வாங்கி போட மாட்டீங்களா? அத்தை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க போகல, அதோட விடுங்க. இப்படி மனசு நோகடிக்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏய், வாய மூடுறே. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டாள், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? எனக்கு மனசு இல்லையா? என் மனசு நோகாதா? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? சாரதா இந்த குடும்பத்துக்கு ஆக மாட்டா. அவளை அறுத்து விடுடான்னு சொன்னேன், கேட்டானா இவன்? அம்மா, அவளை விட்டுட்டு தாமா நான் உங்க கூட இருக்கேன். ஓ, அவளை முறைப்படி டைவர்ஸ் பண்ணிடான்னு அப்பவே சொன்னேன்ல. நீதான் என் பேச்ச கேட்கலையே. இப்ப உறவுங்கிற, முறை செய்யணுங்கிற. அம்மா, டைவர்ஸ் பண்ணிட்டா மட்டும் உறவு முறை இல்லங்கிறது ஆயிடுமாமா? அது இல்லேங்கிறதுக்காகத்தான் டைவர்ஸே பண்றது. தெரியலன்னா இதோ நிக்கிறாரு ஜட்ஜு, அவரையே கேளு, டீடைலா சொல்லுவார். சாரதா எனக்கு ஆகாதவன், என் ஜென்ம பகையாளி. அவ எனக்கு மருமகளும் இல்ல, அவ வயித்துல பிறந்தவன் எனக்கு பேரனும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அவ கூட உறவு கொண்டாடுறீங்களோ? அவளை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு தான் மாதவிய
உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன தனியாளா ஆக்குறீங்க, அப்படித்தானே? ஆகாஷ், நீயுமாடா? ஏ, நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதுக்குப்பா இப்படி பண்ண? நீ வேற பிளான் பண்ணி கொடுக்கற. அந்த அளவுக்கு உனக்கு நான் ஆகாதவளா ஆயிட்டனோ? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச பலன் இதுதானா? உன்கிட்ட இத நான் எதிர்பார்க்கல ஆகாஷ். இல்ல பாட்டி. இல்லப்பா, நீ கேப்பார் பேச்ச கேட்டு நீ கெட்டு போயிட்ட. உன்னை என்ன பண்றது? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் யாரையும் மன்னிக்க தயாரா இல்ல. யாரு? சாரதாவா? நீயே அட்டன் பண்ணி என்னன்னு கேளுப்பா. எனக்கு ரோஜாப்பூ மாலை போட்டுட்டு போறதா, இல்ல போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து போடுறதான்னு சாரதா கிட்டயே கேளு. அவளை உனக்கு எல்லாமே சொல்லுவா. வேணும்னா தனியா போய் பேசிட்டு வாப்பா, போ. போன் அட்டன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லுடா. அம்மா, சரிம்மா, நான் உங்க முன்னாடியே பேசுறேன். ஹலோ. என்னங்க, எவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? இப்ப எதுக்கு அமைதியா இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? என்ன மன்னிச்சிரு சாரதா, என்னால இப்ப வர முடியாது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போன வை. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எல்லாரும் புறப்பட்டுட்டோம், வரோம்னு சொன்னீங்க. இப்ப வர முடியாதுன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள அங்க என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல சாரதா, நீ முதல்ல போன வை. முடியாது. இப்ப சித்துவுக்கு பொண்ணு பார்க்க வர போறீங்களா இல்லையா? அதான் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ போய் பாத்துட்டு வா போ. சித்துவுக்கு நீங்க தானே அப்பா. இது உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும்ல. இல்லன்னு நினைச்சா இல்லன்னு சொல்லுங்க. என்ன, உங்க அம்மா உங்களை போக வேண்டான்னு தடுத்துட்டாங்களா எல்லாரையும்? சரதா, நீ போன வையேன். நீங்க இப்ப வந்தே ஆகணும். நீங்க வந்து சித்துவுக்கு தென்றல்ல பொண்ணு பார்த்தே ஆகணும். சம்பந்தமும் பேசணும். முன்ன நின்னு கல்யாணமும் நடத்துறீங்க. இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேங்க. அதெல்லாம் என்னால வர முடியாது. நீ போன வை. என்ன சொல்றா என் ஜென்ம பகையாளி? அம்மா, நாங்க யாரும் போகலம்மா. நான் வரலன்னு சாரதா கிட்ட சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை இதோட விடுங்கம்மா. புலி வாலை பிடிச்சாச்சுல்ல, எப்படி விட முடியும்?
சாரதாவா நானா பாத்துடுறேன். ஓகேவா? ம் ம் ஓகே. நான் என்ன சொன்னாலும் இவ கேட்க போறதில்ல. இவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை வீம்புக்குன்னே செய்வா. மா, இதுல உனக்கு என்னம்மா கஷ்டம்? சும்மா அக்காவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஏண்டி இப்படி தினம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒருத்தி காத்து கிடக்கிறது நல்லாவா இருக்கு? மா, நாங்க பொம்பளை பிள்ளைங்க அலங்காரம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன் நீங்க சின்ன வயசுல பண்ணிக்கல? என்னடி எல்லாரும் இவ பக்கமே சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி, நீ இப்படி பேசிட்டே இருந்தா யாருக்கும் உன்னை பிடிக்காம போயிடும். இப்ப மட்டும் இந்த வீட்ல என்ன யாருக்குங்க பிடிச்சிருக்கு? அண்ணே, வர்றவங்க காலகாலத்துல வரணும்லண்ணே. இப்படியே காக்க வச்சா கோவம் வருமா வராதா? தம்பி, நீங்க எதுக்கு வீணா இங்க வந்து காத்து கிடக்குறீங்க? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இன்னைக்கு இங்க யாருமே வரப்போறது இல்ல. அத்தாச்சி, கோவப்படாதீங்க. இது நம்ம பொண்ணோட விஷயம். நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? நான் தான் இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. யாரும் என் பேச்சையே கேட்கறது இல்ல. இங்க பாரு லக்ஷ்மி, சித்து தான் தென்றலுக்கு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணியாச்சு. இத நீ இல்ல வேற யாரு சொன்னாலும் சரி கேட்க நான் தயாரா இல்ல. அண்ணே, எதுக்கு நீ அத்தாச்சியை கோச்சுக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமா? கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. இப்ப மணி என்ன ஆகுது? எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, போய் பார்க்க வேணாமா? போடா, உன்னையாருங்க இருக்கு சொன்னா போய் வேலையை பாரு. ஆமா, ஏன்னா இப்படி சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அம்மா தென்றல், அவங்களுக்கு ஒரு ஃபோன் போடுமா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுமா. இதோ கேக்குறேன். போடுமா. தென்றல், அத்தை, மாமா வந்துட்டாரா? நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல தென்றல், அவரு வரல. என்ன அத்தை, என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல தென்றல். கடைசி நேரத்துல போக வேண்டான்னு ஆண்டாளம்மா தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அத்தை? நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நான் சொன்னபடி சித்து அப்பாவை கூட்டிட்டு வந்துதான் சம்பந்தம் பேசுவேன். உனக்கும் சித்துவுக்கும் அவர் முன்னாடி வச்சுதான் கல்யாணமே பண்ணுவேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு எங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேன் தென்றல். இத உங்க வீட்ல கொஞ்சம் சொல்லிடு. அவரை கூட்டிட்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றேன். தென்றல், மன்னிச்சிரு தென்றல். ஐயோ அத்தை, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வாங்க, அவ்வளவுதானே. பரவாயில்ல, விடுங்க. மாமா கிட்ட பேசுங்க அத்தை. ரொம்ப பிரச்சனையெல்லாம் பண்ணிடாதீங்க. தென்றல், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னமா சொல்றாங்க? சித்தப்பா, இன்னைக்கு மாமா வரலையா? ஏதோ கடைசி நேரத்துல வர முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படியாவது மாமா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் தான் அத்தை சொல்றாங்க. இது எனக்கு நேத்தே தெரியுமா. அந்த அம்மாவுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்து முறைப்படி பையனை பெற்றிருந்தாங்கன்னா நேத்தே முறைப்படி வந்திருப்பாங்கல்ல. அந்த அம்மா முறை இல்லாம வாழ்ந்திருக்காங்க. அதான் இப்ப சிக்கலே. சித்தப்பா, நீங்க ஒண்ணு பேசாதீங்க. ஹலோ அத்தை, அவரு ஏதோ பேசுறாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தென்றல், சித்துவோட அப்பா கண்டிப்பா வருவாரு, சம்பந்தம் பேசுவாரு. உனக்கும் சித்துவுக்கும் அவரே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ போன வை, நான் மறுபடியும் போன் பண்றேன். தென்றல், என்னாச்சுமா? என்ன சொன்னாங்க? அப்பா, எப்படியாவது மாமாவை கூட்டிட்டு வந்து சம்பந்தம் பேசுவேன்.
மாமாவை வச்சு கல்யாணம் நடக்கும்னு அத்தை உறுதியா சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க குடும்ப விவகாரம் தென்றல். அவங்க எப்ப வர்றாங்களா? அதையும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க சித்தப்பா. இது எனக்கு நடக்கிற கதை மாதிரியே தெரியல. அத்தாச்சி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கடைசியில நீங்க சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சு. நான் கிளம்புறேன் அத்தாச்சி. அண்ணே, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு நீங்க இருந்து கிளம்புடா. அப்பதான் என் மகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். போ. அண்ணே, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மீச்சேன்னா நீங்க செருப்பு கழட்டி அடிங்கண்ணே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். யாரு செத்தாலும் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேனே. ஐயோ தம்பி, ஏ பேசாம இருக்கியா? நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டு சொன்னேன், கேட்டீங்களா யாராச்சும்? இப்ப பாருங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு. உங்க தம்பியே கேவலமா பேசிட்டு போறாரு. நீ அதுக்கு தானே அவனை வர சொல்லியிருக்க. ஏங்க, இந்த சம்பந்தம் நடக்காது வேணான்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேன்றீங்களா? எப்படியோ போங்க. தென்றல், நீ ஒன்னும் கவலைப்படாதுமா. நான் எல்லாம் பாத்துக்கிறேன், சரியா? கண்டிப்பா உனக்கும் சித்துக்கும் கல்யாணம் நடக்கும். அப்பா நான் இருக்கேம்மா. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா அம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவர் வரமாட்டாரு, நம்ம விஷயத்தை நாமளே பாத்துக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் அவரை விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 தெரியணும். அம்மா எங்கம்மா போறீங்க? போயிட்டு வந்து சொல்றேன். அம்மா, அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்படாதீங்க சொல்லிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டுட்டேன். இனி என்ன புதுசா இருக்கு? அந்த ஆண்டாளா நானானு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஏ எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? என் துரோகி வீட்டுக்கு போகாதீங்க, அவ கூட பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். இத நான் சொல்லக்கூடாதா? பாட்டி, நாங்க யாரும் அங்க போகல. அதான் உங்க பேச்ச கேட்டு இங்கே இருந்துட்டோம்ல. அப்புறம் என்ன பாட்டி? இல்ல, எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இல்லம்மா, உங்க மேல எங்க யாருக்கும் எந்த கோவம் இல்லம்மா. உங்ககிட்ட சொல்லாம போனது எங்க தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. திமிர் பிடிச்சவன் அந்த சாரதா வீட்டுக்கே வந்துட்டா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. கண்ணா, நீ உன் ரூமுக்குள்ள போ. ரூமுக்குள்ள போன்னு சொன்னேன்ல. அம்மா, அது இப்ப ரூமுக்குள்ள போக போறியா இல்லையா? போ. என்னங்க? என்னங்க? மாதவி, அவர் எங்க?
அக்கா அவரு மாதவி, இப்படி மிரட்டிட்டா நாங்க உடனே பயந்துருவோமா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏய், முதல்ல நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, என் புருஷனை பார்க்க நான் வந்திருக்கேன். புருஷனா? எத்தனை வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷமானா என்ன, நான் சாகுற வரைக்கும் எனக்கு அவர்தான் புருஷன். இப்ப என்ன சாக போறியா? புருஷனை தேடி வந்திருக்க? நான் வாழற சாகுறேன், அது என் சொந்த விஷயம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏய், சாகணும்னு நினைக்கிறவ நீ போய் சாக வேண்டியதுதானே? எதுக்காக என் மகனை தேடி வந்த? ஆ, அவரையும் கூட்டிட்டு போய் சாகலாம் தான். அவன் வரமாட்டான். வந்தாகணும். நான் அனுப்ப முடியாது. நீங்க என்ன அனுப்ப முடியும் முடியாதுன்னு சொல்றதுக்கு? என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.